சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதாங்க டிஎன்பிசில பாஸ் ஆகி வேலை கிடைக்கும் உங்களுக்கு. என்னையா இந்த அவார்டுல ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எப்படியா படிக்கிறது, எப்படியா இதெல்லாம் நீங்க படிக்கிறீரு? ஷார்ட்கட் ஏரியா இதெல்லாம் என்கிட்ட கேளு, நானே சொல்றேன். ஷார்ட்கட் ஏரியா இது தம்மாந்துட்டு பயில வந்து ஷார்ட்கட் ஏரியான்னு சொல்றேன். அப்படிதான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா 1955ல ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம் அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? அடப்பாவுமே ஷார்ட்கட்லாம் பயங்கரமா சொல்லிடுறியா 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு. சரியா? 56ல கல்கி கிருஷ்ணமூர்த்தி அலை ஓசை நாவலுக்காக வாங்கியிருக்கிறாரு. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? அடப்பாவுமே சரியாப்பா. 57 விருது கொடுக்கல போல. சரி, 58ல ராஜகோபாலாச்சாரி சக்கரவர்த்தி திருமணுக்காக வாங்கியிருக்கிறாரியா. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? அடப்பாவே பெரியடா போடாம. சரிடா, ஈஸியானது நீ சொல்லிட்ட. இப்ப கஷ்டமானது 1961ல மூவா அகல் விளக்குங்கிற நாவலுக்கு வாங்கினாரு. இது எப்படி ஞாபகம் வைப்ப? அகல் விளக்கு சோபின்னு சொல்லக்கூடிய சோமசுந்தரம் அக்கறை சீமையிலன் ஒரு பயண நூலுக்கு 1962ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாரு. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? அடப்பாவே சோமி சோமசுந்தரம் பெரிய லாபம் போலயே. இப்ப மாட்டினடா நீ. 1963ல அகிலன் வேங்கை மைந்தன் நாவலுக்காக வாங்கினாரு. இது எப்படி ஞாபகம்? என்னடா எல்லாத்துக்கும் சொல்றானே. 1964 விருது கொடுக்கல. சரி, ஓகே. 65 ஆச்சாரியா அவர் வந்து ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வாங்கினாரியா. இது எப்படி ஞாபகம்? ஆச்சரியமா பார்த்தாங்க. 1966ல மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எப்படா ஞாபகம்? குழப்புத. சிவனோட ஞானம் வந்ததுனால அவரு வள்ளலாயிட்டாரு. 1967 கேவி ஜெகநாதன் வீரர் உலகம் நாவலுக்காக வாங்கியிருக்கிறாரு. இதை எப்படி ஞாபகம்? வீரர் உலகத்து கிட்ட வந்து பார்த்தானா எல்லாரும் ஜெர்க்காயிருவீங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஜெர்க்காகுதா? 1968 சீனிவாச ராகவன் வெள்ளை பறவைங்கிற கவிதை தொகுப்பாக வாங்கியிருக்கிறாரு. எப்படி ஞாபகம்? சீனி வெள்ளையாப்பா அது கூட தெரியாதா உனக்கு? 1969 பாரதிதாசன் பிசிராந்தியார் என நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இது எப்படி ஞாபகம்? பாரதிதாசன் பிசிறில்லாம நாடகம் நடிப்பாரு. 1970 கு அழகிரிசாமி அன்பளிப்புங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். எப்படிரா ஞாபகம்? மூக்க அழகிரி சார் வீட்டுக்கு அன்பளிப்பு கொண்டு போகணும். எல்லாத்தையும் டிப்டாப்பா வச்சிருக்கியா? எந்த ஊருக்காரமியா நீ? நான் காரைக்குடிக்காரன். காரைக்குடிக்கார ஒரு டைப் தாமே இருக்குது. இப்ப மாட்டினாண்டா. 1971ல நான் பார்த்தசாரதி சமுதாய வீதிங்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி பிரைஸ் வாங்கினாரு. எப்படா ஞாபகம்? சொல்றா. 4 பேர் பாக்குற மாதிரி வீதியில வச்சு சமுதாய பிரச்சனையை பேசுறோம். என்னடா நீ எல்லாத்தையும் சொல்ற? இந்த ஊர்ல பிறந்திருக்காங்க இல்லடா நீ. 1972 ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் சூப்பரா நாவல். இது எப்படா ஞாபகம்? சொல்றான். ஜெயஜெய இருக்காங்களா, அவங்க சில நேரத்துல சில மனுஷனுங்க பாத்திருப்பாங்க. என்னடா நீ பெரிய ஆளா இருப்பான் போலயே. 1973 ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். இது எப்படி ஞாபகம்? வேருக்கு நீர் ஊத்துற மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணரு வேட்ட 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 கால் மாதிரி வந்தார. விஜயலட்சுமி இருப்பான் போலயே. 1974ல கேடி திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியத்துக்காக வாங்கினாரு. இது எப்படி ஞாபகம்? அரசருக்கு நீதி சொல்ல இலக்கியம் திருக்குறள். 1975 தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் எழுதியிருக்கிறாரு. இத சொல்றா நீ. தற்கால தமிழ் இலக்கியம் இப்ப தண்டமா போயிட்டு இருக்கு. 1976ல யாருக்குமே கொடுக்கல. 77ல இந்திரா பார்த்தசாரதி குருதி புனர். இது எப்படி ஞாபகம்? சொல்றான்.
இந்தியா பாகிஸ்தான் போர்ல குருதி ஓடுறா. 1978 வள்ளிக்கண்ணன் புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? கண்ணன் தான் புது கவிதை வளர்த்தான். பெரிய ஆளா இருக்கேடா அவன். சரி, கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். 1979 ஜானகிராமன் சக்தி வைத்தியம்ங்கிற சிறுகதை தொகுப்புக்கு அவார்டு வாங்கினாங்க. இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? ராமனுக்கு ஜானகி சக்தி வாய்ந்த வைத்தியம் பார்த்தார். என்னடா எல்லாத்தையுமே சொல்லியா? நீ என்னடா படிக்கிற நீ? நான் 2ஆம் படிக்கிறேன். 2ஆம் கிளாஸ் படிக்கிறியா? அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கேடா? நீ என்ன பெரிய ஆளா இருப்ப போலயே. சரி, நம்ம நேரலுக்காக நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? சொல்லு.